எந்த நேரமும் சீனா தைவான தாக்கலாம் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் மாறி போயி, எந்த நேரத்திலும் சீனாவுக்கு எதிரான கூட்டணி நாட்டு படைகள் தாக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப வேகமா டெவலப் ஆகுது. இத எதிர்க்கவா, தப்பிச்சு போவா அப்படின்னு புரியாம சீனா 2யுமே ஒரே நேரத்துல செய்யுது. அப்படி ஒரே நேரத்துல செய்யும்போது, உள்ளுக்குள்ள பெரிய அளவு தடுமாற்றங்களும் இருக்கு. அந்த தடுமாற்றத்தோட விளைவு தான் சீனா தப்பிக்கிறக்கு பல விஷயங்கள் செய்யுது. உதாரணத்துக்கு முதல்ல பக்கத்துல உள்ள ஒரு பெரும் நாட்டுல இருந்து பகைய விலக்கிக்குவோம் அப்படிங்கிறது தான். இந்தியா கூட ரொம்ப வேகமா ஸ்பீடா பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சுச்சு, படைகள விலக்கியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு அப்டேட்டு சீனா தான் குடுக்குது. இந்தியா குடுக்கறதே இல்ல. அதுக்கு முழு காரணம் என்ன அப்டின்னா, சீனா தான் இந்த இடத்துல பம்மி பதுங்கி பின்னாடி ஓடுது. அப்படி பம்மி பதுங்கி பின்னாடி ஓடுறக்கு வெளிப்படையான காரணம் அப்படிங்கிறது, இந்தியாவோட ஒரு உரசல சமாளிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு சீனா இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா சீனாவ எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும்னு தயார் நிலையில இருக்கு. எங்க புகஞ்சாலும் சரி, இறங்கி அடிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில, சீனாவ அடிக்கிறதே முதல் கொள்கை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்தியா கிட்ட சிக்குனா நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க அமெரிக்காவ நம்பி இந்தியா போர்ல இறங்காது. இதுதான் சீனாவுக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்தியா தன்னோட பலத்த மட்டுமே நம்பி இறங்கும்போது, அடிஷனலா அமெரிக்கா பலமும் அங்க சேர்ந்துச்சு அப்படின்னா, சீனாவோட பொழப்பு நாறி போயிரும். சேராட்டியும் சீனாவோட பொழப்பு நாறி போயிரும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜோனுக்காக தான் வெளியில சீனா தெறிச்சு ஓடுது. அப்படி தெறிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலை வெளியில தெரியாம இருக்கணுங்கிறக்காக தான், ரஷ்யாவோட இணைந்து பல கூட்டு பயிற்சிகள பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டு பயிற்சி மூலியமா பெரிய சிங்கம் மாரி தன்ன காட்டிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா, நிலைமை ஒத்து வருதா? சூழ்நிலை ஒத்து வருதா? அப்படின்னு கேட்டா, சீனாவுக்கு ஒத்து வரல. அதையும் மறைக்கிறக்கு தான் இப்ப பெரிய அளவு 80கள்ல சோதனை செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது பல்வேறு சோதனைகள் செய்றார்கள். கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள பல நேரங்கள்ல சீனா சோதனை செஞ்சிருக்கு. ஆனா, இப்படி சர்ச்சைக்குரிய பகுதிகள்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இப்ப சமீபத்துல நடந்த சோதனை அப்படிங்கிறது காரணம் என்ன? காரணம் ஒண்ணுமே இல்ல. 2 நாள்ல வீதிக்கு வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத பார்ப்போம். முதல்ல இவர்கள் 1980ல தான் இந்த மாரி சர்ச்சைக்குரிய பகுதிகள்ல தங்களோட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள சோதனை பண்ணார்கள். இப்ப பண்ணது மூலியமா ஜப்பானும் கூப்ட்டு கண்டிச்சிருச்சு. கண்டிச்சது மட்டும் கிடையாது. ஜப்பான் ஒரு தரமான சம்பவத்த பதிலுக்கு பண்ணிருச்சு. அத வேற ஒரு காணொளியில விரிவா பார்ப்போம். ஜப்பான் கூப்ட்டு கண்டிச்சிருச்சு. நியூசிலாந்து வந்து இது வேற ஒரு நிலைமைய ட்ரிகர் பண்ணி விட்டுரும் ஜாக்கிரத அப்படின்னு நியூசிலாந்தே மிரட்டுது. ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரை முதல்ல நீ சொல்லாம எதுக்கு செஞ்ச? சோதனை செய்யறது அப்படிங்கிறது சகஜம். ஆனா, அத இன்டர்நேஷனல் விதிமுறைக்கு ஏத்தவாறு செய்யணும். முதல்ல இந்த பகுதியில உள்ள நாடுகளுக்கு சொல்லியிருக்கணும். சொல்லாம எப்படி செய்ய போச்சு? இதுக்கு முதல்ல விளக்கத்த குடுன்னு ஒத்த கால்ல ஆஸ்திரேலியா நிக்குது. சரி இவ்வளவு வம்பு எதுக்கு பண்ணுது? நான் எதையும் செய்வேன். ரஷ்யா விட ஒரு மடங்கு முன்னாடி போய் நின்னு உங்களுக்கு எதிரா நான் செய்வேன்னு காட்டிக்கிறக்கான்னு கேட்டா, அப்படிதான் தோணும் பாக்கறக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் சப்மரைன சீனால டிசைன் பண்ணி, அதுல களத்துக்கு கொண்டு வர நேரத்துல, அது ஒண்ணுமில்லாம போயிருச்சு. வெடிச்சு சிதறி முங்கி போயிருச்சு. அது நியூக்ளியர் சப்மரைன் மட்டும் கிடையாது. சீன அதிபரோட ஒட்டுமொத்த கனவையும் சிதைச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்லலாம். சரி என்ன ஆச்சு அது இந்த சப்மரைனுக்கு? என்ன ஆச்சு அப்படிங்கிறத சீனா வெளியிடல. ஆனா அமெரிக்காவோட சேட்டலைட்டுகள் அந்த சப்மரைன் விபத்துக்குள்ளாக்கி முழுகி போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார்கள். சேட்டலைட் இமேஜ்ல சிக்கிக்கிச்சு. ஆனா அது ஒரு நியூக்ளியர் சப்மரைன்ங்கிறனால, ஒருவேள அதுல உள்ள நியூக்ளியர் ரியாக்டர்லாம் ட்ரிகர் ஆகி பெரிய அளவு டேமேஜ் ஆயிருச்சா அப்படிங்கிற பார்வையிலயும் அண்ணன் அமெரிக்கா பெரிய ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா, சீனாவ பொறுத்தவரை வாயே தொறக்கல. சரி, இத எப்படியாச்சும் மறைச்சிறணும் அப்படிங்கிறது தான் சீனாவோட முழு கவனமா இருந்துச்சு. சீன அதிபர்கிட்ட இருந்து போன உத்தரவும் அதான் PLAக்கு. இத சம்பவம் வெளியில தெரியாம முதல்ல அப்படின்னு. அதுக்கடுத்து சம்பவத்துக்கு காரணம் என்ன? தொழில்நுட்ப கோளாறு. தொழில்நுட்பத்துல பெரிய அளவு திறன் இல்லை அப்படிங்கிறது தான். இத வச்சுட்டு எப்புட்றா சண்டைக்கு போறது? அதான் தெரியுமே எஜமா மிசைல்லயே தண்ணி ஊத்தி வச்ச பயலுக தானே! அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஆள் சொல்லியிருப்பாரு. எல்லாம் முடிஞ்ச பாடு தான் இவனும் நமக்கு தகவல் தெரிவிக்கிறான் அப்படின்னு சொல்லி பல நபர்கள தட்டி தூக்கியிருப்பார்கள். ஆனா சீனாவுக்கு உண்டான சிக்கல் அன்னை அமெரிக்கா பார்வையில இது தெரிஞ்சு போச்சு. இப்ப இத எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த மாரி விஷயங்கள சமாளிச்சே ஆகணும். ஏன் அப்புட்ன்னா ஒரு போருக்கு தயாரா இருங்கன்னு மூச்சுக்கு 300 தாட்டி சொல்லியும் தயார் நிலைக்கு
முதல் படியில கூட ஏறாத ஒரு ராணுவம் அப்படிங்கிறது பிஎல்ஏ தான். அப்படியே தப்பி தவறி ஏறுனாலும், இந்த மாரி முங்கி போயிரும் அப்படிங்கிறது இப்ப ஊர் அறிஞ்சிருச்சு. இத எப்படி சமாளிப்பார் சீன அதிபர்? வேற வழியே இல்ல. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைய தட்டிவிடு. ஏன்னா எந்த முன்னேற்பாடும் கிடையாது. உன்னும் சொல்லப்போனா இவனுங்களுக்கு பண்ணக்கூடிய எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த மூடி மறைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் தட்டி விட்டது. மேலோட்டமா பார்த்தா எப்படி தெரியும்? 1980க்கு அப்புறம் இத செஞ்சிருக்காங்கன்னா, பெரிய அளவு ஒரு படையெடுப்புக்கு சீனா தயாராயிருச்சு. நம்மளும் தயாராவோம் அப்படின்னு தான் தோணும். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, படைகள் தயாரா இல்ல. படைகளுக்கான உபகரணங்கள் தயாரா இல்ல. இது 2யுமே அமெரிக்கா சேட்டலைட்டுகள் ஸ்மெல் பண்ணிருச்சு. பெரிய அளவு தயார் இல்ல. ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அமெரிக்கா இம்மீடியட்டா காலடி எடுத்து வச்சுரும். அமெரிக்காவுக்கு ஃபண்டுக்கோ, இல்ல ராணுவத்துக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல ஐநால நிக்க வச்சு கேள்வி கேட்க போறதும் கிடையாது. அதனால சீனா தயார் இல்ல, சீனாவ சிதறடிச்சிடலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா இறங்கிரும். சீன வரலாறும் அந்த மாரி. கடைசியா எப்ப சண்டை போட்டாய்ங்க? வியட்நாம்ல சண்டை போட்டு தோத்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல போர்க்களத்த. அப்படி போர்க்களத்த எட்டி கூட பார்க்காத ராணுவம், அத நோக்கி சிந்திச்சு செயல்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல. பெரிய அளவு டெக்னாலஜி ஓரியன்டடா போறேன் அப்படின்னு போனதோட விளைவு என்னங்கிறது நமக்கு தெரியாது. டெக்னாலஜில சாதிச்சார்களா அப்படிங்கிறதெல்லாம் போர்க்களத்துக்கு வந்தா தான் தெரியும். ஆனா, அப்படிலாம் சாதிக்கிறதுக்கு முதல்ல அந்த டெக்னாலஜி ஒழுங்கா இயங்கணும். டெக்னாலஜிலயே 1000 பிரச்சனை இருந்தாலும் இயங்க போறதில்ல. டெக்னாலஜிய கையாளக்கூடிய நபர்கள் கிட்ட 1000 பிரச்சனை இருந்தாலும் இயங்க போறதில்ல. உதாரணத்துக்கு சீனாவோட ப்ராடக்ட்டுகளோட குவாலிட்டி அப்படிங்கிறது கேட்க வேணாம். அதே மாரி சீனாவோட ஆட்களோட கை சுத்தம் அப்படிங்கிறதையும் கேட்க வேணாம். தண்ணி ஊத்தி வச்ச பயலுக தானே! எந்த அளவுக்கு இருக்கும்? இது பூரா எதிரிகளுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? அமெரிக்காவுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற முழு பயத்துல தான் இந்த மிசைல சீன அதிபர் தட்டி விட்டுருக்காரு. ஆனா எல்லாமே காலதாமதம். ஏன் அப்புட்ன்னா, வம்ப வளர்த்துட்டாரு சீன அதிபர். அதோட பலன அனுபவிச்சு தான் ஆகணும். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் சீனாவ எந்நேரமும் தாக்கலாம். கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருந்தாலும், இது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. வெற்றி, தோல்வி, சேதாரம் இதெல்லாம் தாண்டி, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் இவ்வளவு வீரியமா ஆரம்பிக்கும், இப்படி வீரியமா ஓடுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணுதான். அதே மாரி காசா யுத்தம், இப்ப லெபனான்ல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இந்த 3 போர் முனைகளும் சம்பந்தப்பட்ட நாடுகள் எப்படி கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னாலே, இப்ப சமகாலத்துல எங்க வேணாலும் ட்ரிகர் ஆகும். யாரும் விட்டு குடுக்காம பாயறக்கு 1000 திட்டங்களோட தயார் நிலையில தான் இருக்கார்கள். இதுல யாரு திட்டம் ஜெயிக்குது அப்படிங்கிறத காலம் உணர்த்த போது. அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல சீனா இருக்கு அப்படிங்கிறத சீனாவே புரிஞ்சுக்கிச்சு. அதோட ஒரு பதட்டத்தோட வெளிப்பாடு தான். டேய் எங்ககிட்ட 100 இருக்குடா. அதுல 99 வேலை செய்யாம 1 வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, சேதாரம் இருக்கு அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொல்றதுக்கு தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை. ஆனா இந்த 1 வச்செல்லாம் அண்ணன் அமெரிக்காவ மிரட்ட முடியாதுங்கிறது எதார்த்தமான உண்மை. எந்நேரமும் கூட்டுப்படைகள் சீனாவ தாக்கலாம். இது சீன அதிபருக்கே தெரிஞ்சு போச்சு. அந்த பதட்டத்துல அவர் இருக்காரு. ஆனா மிக விரைவில் சீனா ஒரு யுத்தத்த சந்திக்கும். அந்த யுத்தத்தோட சீனாவோட இப்ப இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தோட அமைப்பு கட்டாயம் மாறுதலுக்கு உண்டாகுங்கிறது எதார்த்தமான உண்மை.